வணக்கம் பாரி. வணக்கம். சார்பட்டா பரம்பரை எனும் திரைப்படம் பா ரஞ்சித்தின் இயக்கத்தில் வெளியாகியுள்ளது. இப்படம் பலரால் பாராட்டப்பட்டும் விமர்சிக்கப்பட்டும் வருகிறது. உங்கள் பார்வை என்ன? அமேசான் பிரைமில் பா ரஞ்சித் அவருடைய இயக்கத்தில் இப்போ வெளியாக இருக்கிறது தான் இந்த சார்பட்டா பரம்பரை என்ற படம். இந்த படத்தை பொறுத்தவரை ஒரு தரப்பு அதை பாராட்டியும் மறுதரப்பு அதில் சில குறைகளை சொல்லியும் வருகிறார்கள். இப்போ நம்ம இந்த படத்தை பார்க்கும்பொழுது ஒரு சில நல்ல விஷயங்களும் அந்த படத்தில் இருக்கிறது, ஒரு சில தவிர்த்து இருக்கலாம்ங்கிற விஷயங்களும் அந்த படத்தில் நிறையா இருக்கிறது. இப்போ நம்ம அதை பார்க்கும் பொழுது அது அந்த விமர்சனத்தை அது சார்ந்த, ஏனென்றால் ரஞ்சித் அவர்கள் அவருக்கான ஒரு அரசியலை அரசியல் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை அவர் பதிவு செய்கிறார் அந்த படத்தில். அப்போ அதை நம்ம பார்க்கும் பொழுது அதில் எது சரியான பார்வை எது தவறான பார்வை அப்படிங்கிறத நம்ம பிரித்து பார்க்க வேண்டும்ங்கிற ஒரு புரிதலுக்காக இதை நம்ம பதிவு செய்கிறோம். இப்போ இங்கே பிரித்து பார்க்க வேண்டும் அப்படிங்கும் பொழுது முதல்ல இந்த படத்துடைய நன்மைகள் இல்லை நல்ல கருத்துக்கள் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த படத்தில் ஒரு கதாநாயகன் வருகிறார். ஆர்யா அந்த கதாபாத்திரத்தை நடித்திருக்கிறார். அவர் ஒரு சாமானிய குடும்பத்தில் பிறக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். அவர் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா பாக்ஸராக இருந்திருக்காரு. அவங்க அப்பா ஒரு இந்த கத்தி கடப்பாறைன்னு போயிட்டார். கையில் ஆயுதங்களை எடுத்துகிட்டு அவர் தவறான பாதைக்கு போயிட்டு அதன் மூலியமாக அவர் இறந்து விடுகிறார். இப்போ ஒரு மகன் பார்த்திங்கன்னா பாக்ஸிங் மேலே அவருக்கு ஆர்வம் இருக்கிறது, இருந்தாலும் அவங்க அம்மா அதை தடுத்து வருகிறார். அப்படி இருக்கும் வளர்கிற ஒரு சூழல் இருக்க பையன் இயல்பாகவே அந்த பாக்ஸிங்கில் ஆர்வப்பட்டு போய் ஒரு சில சாதனைகளை செய்கிறார். ஆனால் இடையில் கூடா நட்பு வருகிறது. அந்த கூடா நட்பின் காரணமாக மது பழக்கத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார். மது அப்படின்னு தவறான பாதைக்கு இட்டு செல்லப்படுகிறார். அப்படி தவறான பாதைக்கு இட்டு செல்லப்படக்கூடிய அந்த ஆர்யா தன்னுடைய திறமைகள் எல்லாத்தையும் இழக்கிறார். தன்னிடம் இயல்பாகவே திறமைகள் இருந்தும் பிறப்பின் அடிப்படையிலேயே அவருக்கு அந்த திறமைகள்லாம் வந்திருக்குது அவங்க அப்பா மூலயமா. அப்படி இருந்தும் தவறான சில சேர்க்கையின் மூலமாக அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த திறமைகளை இழந்து யாரெல்லாம் அவர் ஜெயித்தாரோ அவர்களிடமே அவர் தோற்று அதுக்கப்புறம் அதன் மூலியமாக ஒரு பாடம் கற்றுக்கொண்டு மீண்டும் தன்னை சரிப்படுத்தி கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை சரிப்படுத்தி கொண்டு திரும்ப ஜெயிக்கிறார். அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒரு மேலோட்டமான கதை. அப்படி பார்க்கும் பொழுது இந்த படத்தில் மிக முக்கியமான ஒரு சமூக பிரச்சனை என்பது இந்த படத்தில் முன்வைக்கப்பட்டு இருக்கிறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மதுவினால் ஒருவனுடைய வாழ்க்கை எந்த அளவிற்கு தவறாக வழிநடத்தப்படும் அப்படிங்கிறது தான் அந்த பார்வை. காரணம் என்னென்னா, ஆர்யா அந்த படத்தில் வேறு எந்த கெட்ட பழக்கமும் இருக்க மாதிரி காட்ட மாட்டாங்க. அவருக்கு தம் அடிக்கிற பழக்கம் இருக்காது. பெண்களுக்கு பின்னாடி போகிற மாதிரியும் காட்டலை, மித்த பெண்கள் பின்னாடிலாம் சுற்றிட்டு இருக்க மாதிரியும் காட்டலை. அந்த படத்தில் வெளிப்படையாக சொன்னோம்னா அவங்க முறைப்பண்ணையே கல்யாணம் பண்ணுற மாதிரியான ஒரு கதை அம்சம் தான். வேறு பொண்ணுங்களெல்லாம் பார்த்துட்டு அவர் போகலை. சரி, எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லாமல் தான் ஆர்யா வளருவது போல காட்டப்படுகிறது. ஆனால் இடையில் மது அருந்தும் பழக்கம் மட்டும் ஒரு தவறான நண்பரின் மூலமாக அவருக்கு பழக்கப்படுத்தப்படும். அப்போ இந்த மதுவை மட்டுமே குடிப்பதனால், இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க மது குடிப்பதனால் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த சமூக வலைதளங்கள்லாம் சொல்லுவாங்க மது குடித்தோம்னா அது பார்த்து அந்த காலத்துலலாம் கள்ளச்சாராயம் இருந்துச்சு, இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சறதுனால லிவர் போயிடும், கிட்னி போயிடும், அல்சர் வந்துடும், அதனால் சீக்கிரம் மரணம் வந்துடும், உடம்பெல்லாம் வீணாக போயிடும், அதனால் மரணம் ஏற்பட்டுவிடும், அதனால் இந்த மதுவை குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த படத்துலையும் ஒரு கள்ளச்சாராயம் காய்ச்சற கூட்டத்தோடு போய் பழக்கம் ஏற்படுத்தி கொண்டு தான் அவர் மதுவை அருந்துவது போல் காட்டப்படும். ஆனால் இதில் உடல் உபாதைகளை மட்டும் அவங்க காட்டலை. மாறாக அவனுடைய சிந்தனை, அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய குடும்பம், அதாவது நல்ல மதிப்பாக அம்மாவுடைய பேச்சை கேட்டு நடந்திருக்கக்கூடிய பையனாக ஆர்யா இருப்பார் அந்த படத்தில். தாய்க்கு பயந்த ஒரு சுபாவம் கொண்ட எப்போ பார்த்தாலும் அவங்க அம்மா அந்த ஆர்யாவை அடித்து கொண்டே இருப்பார்கள். அந்த தாய்க்கு பயந்த ஒரு கதாபாத்திரமாக ஆர்யா இருப்பார். ஆனால் மது அருந்திய பின்பு இந்த மது ஒரு மனிதனை எந்த அளவுக்கு மாற்றும் அப்படின்னா, பெற்ற தாய்கிட்ட அடி வாங்கி கொண்டு தாயோடைய அடியை ஒரு பாசமாக வாங்கி கொண்டிருந்த ஒரு பையன் தாயவே திரும்ப கை வாங்குவான். நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய மனைவியை ரொம்ப ரூடாக இழுத்துட்டு போவான் தரன்னு. அதற்கப்புறம் நல்ல ஒரு வீரனா, எந்த ஒரு யார் வந்தாலும் அடித்து வீழ்த்தக்கூடிய அளவுக்கு ஒரு வீரனாக எல்லாரும் எல்லாரும் அவனை பார்த்து இவன் பெரிய வீரன்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்தவன் அவனா அப்படின்னு ஒரு மரியாதை இல்லாத ஒரு தன்மைக்கு அவன் இட்டு செல்வான். அதாவது அதுக்கு முன்னாடி வரும்போது அவனுடைய கெட்டப்பே அவ்வளோ நல்லா இருக்கும். ஆனால் அந்த குடி பழக்கத்துக்கு உள்ளானது பின்பு அந்த ஊரில் யாரும் அவனை மதிக்காமல் ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு கடைசியில் குடிபோதையில் கிடக்கும்போது அவரை மரணம் கொலை செய்வதற்கும் கூட வருவார்கள். அவர்களை தன்னைத்தானே பாதுகாக்க அதாவது ஒரு பெரிய வீரனாக காட்டப்பட்ட ஒரு நபர் இந்த குடிப்பழக்கத்தினால என்ன ஆகுது, தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ள முடியாமல் பொண்டாட்டி பாதுகாப்பா. ஒரு பொண்டாட்டி இவனை கொல்லாமல் இருக்கிறதுக்காக கட்டையை எடுத்து அடித்து தப்பிச்சு என்னை காப்பாற்றுறதுக்கு கூச்சல் போட்டு ஆட்களை வர வைப்பா. அப்போ என்ன,
அப்போ இது வந்து மிக நுணுக்கமாக மதுவினால் வரக்கூடிய பாதிப்புகளில் வெறும் உடல் உபாதைகள் மட்டும் கிடையாது, சமூகவியல் சூழலில் தொடங்கி ஒரு மனிதனுடைய ஒழுக்கம், அதுக்கு அடுத்து வந்து அந்த மனிதனுடைய அந்த ஒரு ஒட்டுமொத்த அடையாளமே மாறி போயிடும் அப்படிங்கிறத வந்து பா ரஞ்சித் அவர்கள் மிக தெளிவாக இந்த படத்தில் காட்சி அமைத்திருக்கிறார். இது வந்து சமூகத்தால் வரவேற்கத்தக்க ஒரு கருத்து. ஏன் இது சமூகத்தால் வரவேற்கத்தக்க ஒரு கருத்துனா, இன்னைக்கு தமிழ் சமூகத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையாக இருப்பது இந்த மது. இந்த மதுவை குடித்து இன்னைக்கு தமிழ் இளைஞர்கள் பலரும் வீணா போய்கிட்டு இருக்கிறாங்க. வெறும் உடல் ரீதியாக மட்டுமல்ல, மன ரீதியாக, தொழில் ரீதியாக, வாழ்க்கை ரீதியாக, இல்லற வாழ்க்கை ரீதியாக, இப்படி நீங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். குடும்ப பிரச்சனைகள், இது எல்லாத்திற்குமே காரணமாக இந்த மது என்பது சமூகத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த மதுவை இந்த சமூகத்தில் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருப்பவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா, இந்த சமூகத்தை வழிநடத்தும் அரசியல்வாதிகள். இப்போ ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்பு வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் மது கடைகளை மூடுவோம், மது கடைகளை குறைப்போம், மது பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்போம், இந்த குடும்பங்கள்லாம் நாசமாக போய்கிட்டு இருக்கு, அதனால் நாங்கள் அந்த மது கடைகளை மூடி பூரண மதுவிலக்கை கொண்டு வரணும்லாம் பல பேர் பேசுகிறாங்க. ஆனால் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பின்பு அந்த மது கடைகளை அவர்கள் யாருமே மூடுவதில்லை. மாறாக அதோட வியாபாரத்திற்கான நிர்ணயங்களை வைத்து கொண்டிருக்கிறார்கள். தீபாவளிக்கு இத்தனை பேர் குடிக்கணும், பொங்கலுக்கு இத்தனை பேர் குடிக்கிறாங்களா, ஏன் தீபாவளிக்கு இத்தனை பேர் குடிக்கல, இன்னும் கொஞ்சம் விலையை கம்மி பண்ணால் அதிகமாக குடிப்பாங்களா, இல்லை இந்த மாதிரி சலுகைகளை கொடுத்தா அதிகமாக குடிப்பாங்களான்னு சொல்லி மக்களை குடிப்பதற்கு என்னென்ன வழியோ அதெல்லாத்தையும் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வியாபாரத்தை பெருக்குவதற்கு யோசிக்கிறாங்க. அப்போ இது வந்து பா ரஞ்சித் அவர்கள் இந்த ஆளும் வர்க்கத்தின் மூலமாக இந்த ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையும் அடிமைப்படுத்தி மது பழக்கத்திற்கு உள்ளாக்கி அந்த தமிழர்களுடைய வீரத்தையும் தமிழர்களுடைய புகழையும் தமிழர்களுடைய உண்மையான சிந்தனையுமே மழுங்கடிக்கக்கூடிய இந்த மதுவை திட்டமிட்டு முற்புகுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழர் விரோத அரசியலை இந்த படத்தில் வந்து பா ரஞ்சித் அவர்கள் மிக தெளிவாக அம்பலப்படுத்தி காட்டுகிறார். அப்போ இந்த விஷயத்திற்காக இந்த படத்தில் ஒரு மிக நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு கருத்து இந்த படத்தில் இருக்கிறது. அடுத்து பார்த்தீர்கள் என்றால், இந்த படத்தில் நிறையா பேர் வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு விமர்சனம்னா, திமுகவை அளவுக்கு அதிகமாக ப்ரமோட் பண்ணியிருக்காங்கங்க, திமுக தான் பாக்ஸிங்க்கு சப்போர்ட் பண்ணாங்க, திமுக வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில். ஆனால் உண்மையில் பா ரஞ்சித் அவர்களை வந்து அப்படி நம்ம சொல்லிட வேண்டாம். காரணம் என்னென்னா, இன்றைக்கி திமுக அவர்கள் அந்த கதைக்களம் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி பீரியட் 75களில் நடக்கிற மாதிரியான ஒரு கதைக்களமாக தான் காட்டப்படுகிறது. ஸோ எமர்ஜென்சி வரக்கூடிய காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதைக்களம். அப்போ அந்த எமர்ஜென்சி பீரியடில் அந்த காலகட்டத்தில் திமுக அரசாட்சி தான் இருந்தது. திமுக ஆட்சி வந்து பறிக்கப்பட்டது, மத்திய அரசால் கலைக்கப்பட்டது. அந்த திமுகவுடைய தொண்டர்கள் பல பேர் சிறைப்படுத்தப்பட்டார்கள். இதெல்லாம் உண்மை. அந்த காட்சிகளை அவர் பதிவு செய்கிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஒவ்வொரு விளையாட்டுகள்லையும் கட்சியை கொண்டு வருவதும் சாதியை கொண்டு வருவதும் வந்து ஒரு இயல்பான போக்காகவே தமிழ் சமூகத்திட்ட இருந்தது. அதை நம்ம மறுக்க முடியாது. ஸோ அதை வந்து அவர் அப்படியே ராவாக பதிவு செய்கிறார். அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம அதை வரவேற்போம். அதில் ஒன்றும் ஒரு தவறான ஒரு நோக்கம் இருப்பது போல் தெரியவில்லை. ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பாக்ஸிங்க்கு திமுக வந்து அந்த முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது என்பதை வந்து ஒரு ஆணித்தரமாக பதிவு செய்திருக்கிறார். ஆனால் அது ஒரு விதத்தில் உண்மை. அந்த உண்மை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றளவும் பாக்ஸிங்கை பயன்படுத்தி கொண்டிருப்பவர்கள் திமுகவினர். இன்றைக்கி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, பிரியாணி கடையில் காசு கேட்டதுக்கு வந்து அதே பாக்ஸிங் கலையை பயன்படுத்தி அவர்கள் வந்து தங்களுக்கான நியாயத்தையும் நீதியும் நிலைநாட்டி கொண்டார்கள். அப்போ அதை தான் அவர் பதிவு பண்ணுறாரு. இந்த பாக்ஸிங் கலை எங்கேருந்து, இதோடைய தோற்றம், இந்த பிரியாணி கடையில் பாக்ஸிங் போட்டதற்கான தோற்றம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதை அப்போவே போட்டிருக்கிறாங்க. அப்போ இருந்தே பாக்ஸிங்கோடு திமுகவுக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குங்கிறத வந்து ஒரு ஆணித்தனமாக இந்த படத்தில் வந்து ரஞ்சித் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். அதற்கு நாம் வாழ்த்துவோம். இது வந்து திமுக அவர் ப்ரொமோட் பண்ணுறாருலாம் கிடையவே கிடையாது, உண்மையை சொல்கிறார். பாக்ஸிங்க்கு திமுகவுடைய தொடர்பை வந்து இந்த படத்தில் ரொம்ப வெளிப்படையாகவே காட்டியிருக்கிறார். அதுக்கு நம்ம வாழ்த்துவோம். பா ரஞ்சித் அவர்களுடைய படங்களில் மிக நுணுக்கமான பல குறியீடுகளை அவர் பயன்படுத்துவார். இப்போ உங்களுக்கே தெரியும், பல படங்களில் இப்போ குறியீடுகள் இல்லாமல் படங்கள் வருவதில்லை. அப்போ பா ரஞ்சித் அவர்களுக்கான ஒரு சில குறியீடுகளை, அவருடைய அரசியலுக்கான சில குறியீடுகளை வந்து தொடர்ந்து அவர் பயன்படுத்துவது என்பது இயல்பு. அதில் கவனிச்சிங்கன்னா அவங்களுக்கே தெரிந்திருக்கும், அவருடைய ப்ரொடக்ஷன் பேர் நீலம் ப்ரொடக்ஷன். அந்த நீலம் என்ற அந்த வண்ணத்தை அவர்கள் எங்கிருந்து எடுக்கிறார்கள் என்றால், தங்களுடைய சமூகத்திற்கான ஒரு அடையாள வண்ணமாக நீலத்தை அவர்கள் பயன்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நீலம் என்றதோட நீலம் ப்ரொடக்ஷன் என்று அவர் வைத்திருக்கிறார். அதெல்லாம் அவருடைய விருப்பம், அவருடைய உரிமைகள், அதெல்லாம் நம்ம மூக்க நுழைக்கல. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாக்ஸிங் க்ளவுஸ், நம்மளாம் நிறைய பேருக்கு தெரியும், பாக்ஸிங் க்ளவுஸ்னாவே சிகப்பு கலரில் தான் இருக்கும் இப்போ பெரும்பான்மையாக. அந்த பாக்ஸிங் க்ளவுஸும் கூட வந்து அவர் வந்து நீல கலரில் அந்த படத்தில் வந்து காட்டியிருப்பார். அதுவும் ஒருத்தருக்கு கையில் நீல கலரில் இருக்கும், இன்னொருத்தர் கையில் சிகப்பு கலரில் இருக்கும். ஸோ அந்த வண்ணங்களை வந்து அதிகமாக உளவியலாக அவர் நிறையா பயன்படுத்தி இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் படத்தில் காட்சி அமைக்கப்பட்ட ஒவ்வொரு இடங்களிலும்
ஒடுக்கப்பட்ட மக்களுடைய துயரங்களை முன்வைக்கும் பொழுது அம்பேத்கரை வந்து அவர் தொடர்ந்து முன்வைக்கிறார். தொடர்ந்து அம்பேத்கருடைய புகைப்படத்தை காட்டுகிறார். காட்டுவதில் தவறில்லை. ரெட்டமலை சீனிவாசன் அவர்களையும் அயோத்திதாச பண்டிதர் அவர்களையும் கொஞ்சம் சேர்த்து காட்டியிருந்தால் அது ஒரு முழுமை பெற்றிருக்கிறோம். ஏன்னா வந்து இப்போ எதுவும் தமிழர்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் வெறும் அம்பேத்கர் மட்டும்தான் பேசினார் என்று ஒற்றுமைப்படுத்துவது வந்து தவறு. எப்படி வந்து காந்தி மட்டும்தான் இந்த இந்தியாவுக்காக போராடினார், இந்திய சுதந்திரத்துக்காக காந்தி மட்டும்தான் போராடினார் என்பது சொன்னால் எவ்வளோ தவறாக இருக்குமோ, அதுபோல் இந்த மக்களுடைய விடுதலைக்காகவும் இல்லை வந்து ஒடுக்கப்பட்டவர்களுடைய உரிமைக்காகவும் அம்பேத்கர் மட்டும்தான் பேசினார் என்பது வந்து அது ஒரு தவறான ஒரு செய்கை. அதுவும் தமிழ்நாட்டில் வெறும் அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு உருவத்தை கொண்டு வராமல் இரட்டைமலை சீனிவாசன் அவர்களையும் அங்கே அந்த படத்தில் அங்கங்கே காட்டியிருந்திருக்கலாம், அயோத்திதாச பண்டிதரையும் அங்கங்கே காட்டியிருக்கலாம். இதெல்லாம் காட்டியிருந்தால் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக அந்த படம் வந்து இருந்திருக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பேக்ட்ராப்பில் படம் போவதாலே என்னமோ தெரியல, பெரியாருடைய புகைப்படங்கள், அதுக்கப்புறம் அண்ணாதுரையோட புகைப்படங்கள் இதெல்லாமே தொடர்ச்சியாக படங்களில் வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த கட்சி, அதாவது எம்ஜிஆர் வந்து ஒரு புதிய கட்சியாக இருக்கிற அதிமுகவை உருவாக்குகிறார். அது சார்ந்த ஒரு தரப்பு விஷயங்கள் எல்லாமே வந்து அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது எல்லாமே வந்து அந்த காலகட்டத்தோடு ஒட்டி வருகிறது. அப்படிங்கிறனால அதெல்லாம் நம்ம சிம்பாலிசம் என்று மட்டும் கருதி கொள்ள வேண்டாம். அது பொதுவாகவே ஒரு அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கதைக்கு ஏற்றவாறு அவர்கள் அதை வடிவமைத்திருக்கிறார்கள் என்பதோடு நம்ம கடந்து போவோம். ஆனால் இதில் சிம்பாலிசம் என்று பார்க்க வரும் பொழுது அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சார்பட்டா பரம்பரை என்ற அந்த ஒரு பாக்ஸிங் பரம்பரையை பற்றி அவர் சொல்லி வருகிறார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 குடும்பங்கள் இருப்பது போல காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் ரொம்ப மைன்யூட்டாக வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் வேறு ஒரு சமுதாயத்தை அல்ல வேறு ஒரு சாதியை சார்ந்தவர்களாக அவர் காட்சிப்படுத்தியிருக்கிறார். அதை வெளிப்படையாக சொல்லலை, வெளிப்படையான டயலாக்ல வரலினாலும் அவர்களுடைய மொழி நடவடிக்கை, அவர்களுடைய சிகை அலங்காரங்கள், அவர்களுடைய உடுத்தும் உடையில் தொடங்கி அவங்க வீட்டு பெண்கள் உடுத்தும் உடை, இது எல்லாத்துக்குமே அவர் ரொம்ப ஒரு பெரிய வேரியேஷன் அவர் காட்டியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தை காட்டக்கூடிய விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, அந்த பெண்கள்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. சும்மா ஒரு 2 செகண்டில் அந்த சீன் முடிஞ்சிடும். அதில் வந்து நம்ம சாதிக்காரங்களா, நம்ம ஆளுகளா அப்படிங்கிற அது சாதியும் கூட வராது, நம்ம ஆளுகளா அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு பேசிக்கிற போல் நம்ம ஆளுங்கன்னா நம்ம கொடுத்துடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிற ஒரு ஸ்பிளிட் செகண்டில் அந்த சில காட்சிகள்லாம் அவர் காட்டியிருக்காரு. அப்போ என்னென்னா அந்த பர்டிகுலர் ஃபேமிலி வந்து வேறொரு சமூகம் அவர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை அவர் கொடுக்கிறார். அப்போ அந்த தோற்றத்தை கொடுக்கும்போது அவங்களுக்கு கழுத்தில் வந்து புலிப்பல் மாட்டியிருக்கிற மாதிரி இந்த மாதிரியான சிம்பாலிசம்லாம் அவர் பயன்படுத்திக்கிறார். அதில் ஒரு சில வார்த்தைகள்லாம் வந்து நீலாம் வந்து வேணால் மாடை தூக்கிட்டு போய் போடு, மாட்டை இருக்கிறதுக்கு வேணால் நான் அந்த மாதிரி சில டைலாக்ஸ்லாம் அதில் வருது அந்த படங்களில். அதாவது எப்படி வரும்னா, ஆரியாவுக்கும் அந்த நபருக்கும் ஒரு சண்டை வரும். அப்போ பேச்சுவார்த்தை சண்டை வரும்பொழுது வந்துட்டு மாடை அறுத்து போடுறதுக்கு வேணால் நான் உன்னை கூப்பிட்றேன், மாடு செத்துச்சுன்னா கொண்டு வந்து புதைக்கிறக்கு உன்னை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சில வார்த்தைகள்லாம் வரும். இது வந்து எரிரத்தியில் எண்ணெயை ஊற்றும் செயல் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இருக்கக்கூடிய பிரச்சனையை, இங்கே இருக்கக்கூடிய சமூக சாதிய பிரச்சனை என்பது இன்றைக்கி இருக்குது சமூகத்தில், மாற்று கருத்து இல்லை. ஒரு குறிப்பிட்ட வகுப்பினர் தங்களை வந்து உயர்ந்தவர்கள் என்று கருதி கொண்டிருக்கிறார்கள், ஒரு குறிப்பிட்ட வகுப்பினர் தாழ்ந்தவர்கள் என்று கருதி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இது இரண்டுமே பொய். இவங்க 2 பேருமே சமமானவர்கள் அப்படிங்கிற புரிதலை நாம் ஏற்படுத்தினால் மட்டும்தான் இங்கே சாதிய சமத்துவம் ஏற்படும். ஏன்னா ரஞ்சித் அவர்கள் தொடர்ந்து ஒரு தவறை முன்வைக்கிறார். அது என்ன தவறுனா, இங்கே சாதிய சமத்துவம் ஏற்பட்டால் மட்டும்தான் நீங்கள் சொல்வது போல ஒற்றுமை ஏற்படும். ஆனால் இங்கே சாதி விடுதலை இப்படிங்கிற மாதிரி இந்த கோட்பாடெல்லாம் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அது அந்த அடையாளங்கள் அப்படியே தான் இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இருக்காது. ஒருவன் தன்னை உயர்ந்தவன் என்று கருதி கொண்டிருப்பான், ஒருவன் தன்னை தாழ்ந்தவன் என்று கருதி கொண்டிருப்பான். இதில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது சமூகத்தில், கடைசி வரைக்கும் சண்டை நடந்து கொண்டே இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, சமத்துவத்தை இந்த சாதிய சமூகங்களுக்குள்ள சமத்துவம் இருப்பது போல காட்சிகளை நீங்கள் முன்வைத்தீர்கள் என்றால் அது இருக்கிறது, நடைமுறையில் இருக்கிறது. நடைமுறையில் ஆயிரக்கணக்கான எடுத்துக்காட்டுகள் இருக்குது. நீங்கள் சாதிய பிரச்சனைக்கு ஆயிரக்கணக்கான எடுத்துக்காட்டுகள் இருப்பது போலவே நடைமுறையில் இந்த சாதியை கடந்து தமிழன் ஒருவனுக்கு ஒருவன் உதவி கொள்ளக்கூடிய சம்பவங்கள் காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இதில் நீங்கள் ஒரு படத்தை காட்டும்பொழுது ஒரு நியூட்ரல் பாயிண்டில் காட்டியிருக்கலாம். அதை விட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட சமூகம்னா இப்படி தான்ப்பா இருக்கும், அவங்க இப்படி தான்ப்பா இருப்பாங்க, இப்படி தான்ப்பா பேசுவாங்க, அப்படி பேசுகிறவங்க இருக்க தான் செய்கிறான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் தவறை நீங்கள் தொடர்ந்து முன்வைக்கும் பொழுது அதுதான் அடையாளமாக காக்கப்படும். இப்போ இவங்களுக்கு ஒரு அடையாளமும் அவங்களுக்கு ஒரு அடையாளத்தை நீங்கள் கொடுக்குறீங்க, அங்கேருந்து ஒரு டைரக்டர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அவர் கொடுப்பாரு. அப்போ மாறி மாறி நீங்கள் அடையாளத்தை கொடுத்து கொண்டே இருப்பீர்கள், உங்களோட படங்கள் ஓடும், அதில் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த சாதிய சமத்துவம் என்பது சாத்தியமில்லாமலே போகும். மாறி மாறி ஒருத்தர் குறை சொல்லிக்கொண்டே இருப்பது எந்த சமாதானத்துக்கு வழிவகுக்கும்? சமாதானத்துக்கு வழிவகுக்கணும்னா உட்காந்து பேசணும். அந்த படத்தில் ஒரு காட்சி வைப்பீங்க, அந்த காட்சியில் வந்து உட்காந்து பேசுறதுக்கு எல்லாம் வருவாங்க,
கடைசியில் வந்துட்டு அது நடக்காது அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த புரிதல் உங்களுக்கு இருக்குது, உட்காந்து பேசினா நடக்காது. அப்போ தீர்வு என்ன? வெட்டிக்கிட்டு சாவறதா? இதுவாக தீர்வாக இருக்க முடியும்? அப்போ நீங்கள் அதை நோக்கியே போகிறீர்கள். தனித்த அடையாளம் தமிழ் சமூகத்திலிருந்து பேர்த்து எடுத்து விட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை. அது மிக தவறான வழிகாட்டல். அந்த சமூகத்திற்கே நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தவறான வழிகாட்டல். இதை நீங்கள் நடைமுறையிலும் செய்து கொண்டு தான் இருக்கிறீர்கள். ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு, நீட் தேர்வு பிரச்சனை நடந்து கொண்டிருந்த பொழுது அனிதா என்ற மாணவி இறக்கிறார்கள். அப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கொந்தளிக்கிறது. தமிழர்களும் ஒரு தமிழ் பெண், ஒரு நல்ல ஒரு சிறந்த எதிர்காலத்தை அடைந்திருக்கக்கூடிய ஒரு பெண், நல்ல படித்து முன்னேறி இருக்கக்கூடிய ஒரு பெண், இப்படி இந்த இந்திய வல்லாதிக்க சக்தியினால் அவங்களுடைய கனவு உடைக்கப்பட்டது, அந்த கனவு உடைந்து விட்டதேன்னு சொல்லி ஒட்டுமொத்த தமிழினமும் கண்ணீர் வடித்து ஆதரவாக நின்று கொண்டிருந்தது. அனிதாவுக்கு எதிராக அந்த நேரத்தில் யாரும் கருத்து சொல்லலை, யாருமே கருத்து சொல்ல. அனிதா தமிழ் பெண் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த மேடையில் நீங்கள் ஏறினீர்கள், ரொம்ப எமோஷனலாக பேசுனீங்க. என்ன பேசுனீங்கன்னா, தமிழன்னு சொல்லிட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லி பேசுனீங்க. சரி, என்னன்னு சொல்லிட்டு வரணும்? யாருமே செய்யாத ஒரு செயல். இந்த இறுதி சடங்குலாம் கலந்து கொள்ளும் பொழுது பகையாளியும் கூட வருவான். பகையாளியும் கூட அனுமதிக்கக்கூடிய மரபு தான் இந்த இறுதி சடங்குலாம் அனுமதிப்பாங்க. முரண் இருக்கும், பிரச்சனை இருக்கும், உறவுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, பிரச்சனை இருக்கும், இருந்தாலும் இறந்தால் வந்துடணும்பாங்க. இறப்பை நாம் அப்படி ஒரு புனிதப்படுத்தி வச்சுருக்கிறோம். இறப்பு என்பது ஒரு புனிதப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். அதுவும் ஒரு துர்மரணம் அப்படிங்கும் பொழுது அதுக்கு எல்லாரும் தங்களது ஆதரவை வெளிப்படுத்துவது என்பது ஒரு இயல்பான ஒரு விஷயம். அதில் அரசியல் செய்யக்கூடாது. ஆனால் அதில் நீங்கள் அரசியல் செய்தீர்கள். அனிதாவுடைய மரணத்துக்கு நீங்கள் எல்லாரும் தமிழ் பெண் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அவங்க அப்படிலாம் தமிழ் பெண்ணாக வராதிங்க, தலித்து அப்படின்னு சொல்லி ஒரு அரசியலை இங்கே முன்வைத்தீர்கள். அது ரொம்ப எமோஷனலாக பேசுகிறேங்கிற பேரில் மிக தவறான அரசியலை நீங்கள் முன்வைத்தீர்கள். அப்போ இது என்ன நோக்கம்? அப்போ நீங்கள் ஒற்றுமை ஆகணுங்கிற இடத்துக்குள்ளெல்லாம் நீங்கள் உங்களுக்கு ஏன் அந்த ஒற்றுமை ஆகக்கூடாது நீங்கள் தான் நினைக்கிறீங்க. அப்போ அந்த எண்ணம் என்பது இந்த படத்தில் பல இடங்களில் நீங்கள் பதிவு செய்கிறீர்கள். அதை அரசியல் புரியாதவர்களுக்கு அது தெரியாமல் இருக்கிறது. அரசியலை பற்றி ஒரு சின்ன புரிதல் இல்லாதவர்களுக்கு அது தெரிய ஒரு பிளண்டர் மிஸ்டேக்காக தெரியறதுல கடந்து போயிடுறாங்க. ஆனால் நீங்கள் மிக நுணுக்கமான காட்சிகளில் அதை பதிவு செய்துக்கிட்டே வரீங்க. நீ அப்படி தாண்டா, நம்ம இப்படி தாண்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறீர்கள். அப்படி கிடையாதுங்க. எல்லா சமூகத்திலும் நல்லவர்கள் இருக்கிறார்கள், எல்லா சமூகத்திலும் ஆதிக்கவாதிகள் இருக்கிறார்கள். ஆதிக்க சிந்தனை கொண்டவன் அனைத்து சமூகத்திலும் உண்டு, சமத்துவ சிந்தனை கொண்டவனும் அனைத்து சமூகத்திலும் உண்டு. அப்ப இதை நீங்கள் பொதுமைப்படுத்த முடியாது, பொதுமைப்படுத்த கூடாது. இப்போ ஒரு சமூகத்தில் ஒருவன் திருடுகிறான், திருடனுடைய பேரை தான் போடணுமே ஒழிய அவனுடைய சமூகத்தின் பேரை போட்டால் இது எவ்வளோ தவறான ஒரு போக்கு. அதே தான் சாதிய பிரச்சனைகளுக்கும். சாதிய ரீதியான ஒரு பிரச்சனையை ஒரு கூட்டம் செய்யுது அப்படின்னா அவர்களுடைய பெயர்களை பயன்படுத்துங்கள். அங்கே நீங்கள் சாதியை கொண்டு அந்த கூட்டத்துக்கு நீங்கள் சாதியை சப்போர்ட் ஆக்குறீங்க. இதான் நடக்குது. யாரோ ஒருத்தன் அவன் வீட்டு பொண்ணோ பையனோ ஏதோ பிரச்சனை ஆயிடுது, போய் கொலை பண்ணுறான். திருமண உறவு பிடிக்காமலோ இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு ஆதிக்க சிந்தனை கொண்டு கொலையில் ஈடுபடுறாங்க, இல்லை ஏதோ ஒன்று நடக்குது. அப்போ நடக்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட குடும்பமும் அது கூட வந்த கொலைகாரர்களும் தான் காரணமே ஒழிய, ஏன்னா அவர்கள் சமூக விரோதிகள். தனி மனிதனுடைய சுதந்திரத்தில் மூக்க நுழைப்பவன் சமூக விரோதி. அப்போ அந்த சமூக விரோத செயலை செய்தவர்களோடு ஈடுபடுத்தியவர்கள் தான் நீங்கள் சொல்லணுமே ஒழிய அதற்கு காரணம் சாதியாக இருக்கலாம், அதை சொல்லுங்கள். இந்த சாதி வெறி கொண்டு இவர்கள் செய்தார்கள் என்று சொல்லுங்கள். ஆனால் ஒட்டுமொத்த சாதியும் அதை செய்கிறது அப்படிங்கிற தோற்றத்தை கொண்டு நீங்கள் விட்டுறீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுடைய கருத்தில் பயணிக்கக்கூடிய பலரும் இதை செய்கிறார்கள். அப்போ இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக இதை நீங்கள் செய்ய செய்ய அந்த சமூகத்துடைய சிந்தனையாகவே இது மாற்றம் பெற தொடங்குகிறது. நீங்கள் சமூகத்தில் நடப்பதை காட்டவில்லை, இப்படி காட்டுங்க. எத்தனையோ பேர் கல்யாணம் பண்ணி நல்லா வாழ்கிறவனும் இருக்கிறான். நீங்கள் சொல்கிற அதே கான்செப்டில் கல்யாணம் பண்ணி கொண்டு நல்லா வாழ்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதை நீங்கள் காட்டலாம். வெவ்வேறு சமூகங்களில் திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் பலர் இருக்கிறார்கள், பாதிக்கு பாதி பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அதையும் காட்டுங்கள், இதையும் காட்டுங்கள், அதையும் காட்டுங்கள். அப்படி காட்டினா பரவாயில்ல. இதை காட்டவே மாட்டேங்கிறீங்க, இப்படி நடக்கிறத காட்டவே மாட்டேங்கிறீங்க. பல குடும்பங்கள் அதை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய குடும்பங்களை ஒரு படத்திலும் கூட காட்டுவதில்லை. அதை மறைச்சி விடுவீர்கள். மறைத்து விட்டு இந்த சண்டையான விஷயத்தை மட்டும் தொடர்ந்து காட்டுறீங்க. அப்போ என்ன ஆகும்? சமூகத்தில் பிளவு தான் ஏற்பட்டு கொண்டே போகும். அதை நீங்கள் செய்கிறீங்க. அப்போ அதை செய்வதற்கு மிகவும்
ஏதுவாக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு செயல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு பொய்யான அடையாளங்களை வந்து திணிக்கிறீர்கள். அப்போ அந்த பொய்யான அடையாளங்களை உங்களுடைய படங்களில் ஒவ்வொன்றிலும் நீங்கள் திணித்து கொண்டிருப்பது வந்து ரொம்ப வெளிப்படையாக அப்பட்டமாக தெரிகிறது. அதில் சில அடையாளங்களை பற்றி நம்ம பார்ப்போம். ஒன்று, புத்தர் சிலை. புத்தர் என்பவர் ஒரு நல்ல மனிதன், அதில் மாற்றுக்கிறது நமக்கு யாருக்குமே கிடையாது. இந்த இந்திய வரலாறில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக இருந்தவர் புத்தர். அப்போ புத்தரை தமிழர்கள் எப்படி அணுகினார்கள் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். முதல்ல புத்தர் அப்படிங்கிற அந்த பேர் எங்கிருந்து வருகிறது? அவர் இயற்பெயர் அல்ல, அது வருவது அவருக்கு பிற்காலத்தில் வந்தவர்கள் அவரை புத்தர் என்று அழைக்க தொடங்குகிறார்கள். காரணம் என்னன்னா, புதிய கருத்தை முதலில் இந்த இந்திய கண்டத்தில் ஒரு மெய்யியல் கோட்பாடாக முன்வைக்கிறார். ஆசைதான் அனைத்து துன்பங்களுக்கான திறவுகோல் என்ற அந்த ஒரு புதிய கருத்தை அவர் கொண்டு வருகிறார். ஆசைப்படுவது தான் அத்தனை துன்பத்திற்குமான திறவுகோல் அப்படின்னு சொல்லி அவர் கொண்டு வர்றார். அப்போ அதை கொண்டு வரக்கூடிய அந்த புதிய கருத்தை கொண்டு வருவதால் அது புத்த மதம் என்று அழைக்கப்படுகிறது. புதிய மதம், புத்த மதம். இது எப்படிங்கன்னு கேட்பீங்க. சிம்பிள். புத்தகம்னு நம்ம இன்னைக்கு சொல்கிறோம். புத்தகம்னா என்னன்னா, புதிய கருத்துக்களை தன் அகம் வைத்திருக்கக்கூடிய ஒரு நூல் தான் புத்தகம். அதனால தான் புத்தகம்னு. புதிய கருத்துக்களோடு கொண்ட ஒரு அகம்னா வைத்திருத்தல்னு அர்த்தம். அதுதான் புத்தகம். அந்த அடிப்படையில் தான் புத்தரும் வருகிறார், புத்த மதமும் வருகிறது. புதிய கருத்து, த நியூ ஃபிலாசபி அப்படிங்கிறது. அப்போ அதை தான், அந்த மெய்ஞானத்தை தான் அவர் போதிக்கிறார். இந்த புத்த மதம் என்பது துறவுக்கான ஒரு மதம். காரணம் என்னன்னா, இது வாழ்வியல் மதம் அல்ல. புத்த மதம் என்பது துறவுக்கான ஒரு மதம். ஏன் இது வாழ்வியல் மதம் அல்லன்னா, வாழ்வியல் மதம் என்பது இயல்பான மனித வாழ்க்கையில் நம்மளுடைய பயன்பாட்டுக்குள்ளெல்லாம் மூக்க நுழைக்காமல் இயல்பான மனித வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நோக்கி நகர்த்தக்கூடிய மதங்கள் தான் வாழ்வியல் மதங்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா மதங்களும், பெரும்பான்மையான மதங்கள் வாழ்வியல் மதங்கள் தான். ஆனால் புத்த மதத்துடைய அந்த ஒரிஜினல் ஃபார்ம், ஈனயானம் என்ற அந்த ஒரிஜினல் ஃபார்ம் என்பது துறவுக்கான ஒரு மதம். அதனால தான் பலரும் புத்தரை பின்பற்றக்கூடியவர்கள் துறவு நிலையை தான் பின்தொடர்ந்திருப்பார்கள். காரணம் என்னன்னா, துறவுக்கான மதமாகத்தான் புத்தம் இருக்கிறது. காரணம் என்னன்னா, ஆசை என்பதே துன்பங்களுக்கான துறவுகோல் அப்படின்னு சொல்லும்போது, திறவுகோல்னு சொல்லும் பொழுது, ஒருவன் ஆசைப்பட்டு தான் ஒரு மனைவியை கல்யாணம் பண்ண முடியும், ஆசைப்பட்டு தான் சொத்து சேர்க்க முடியும், ஆசைப்பட்டு தான் வீடு கட்ட முடியும். அப்போ ஆசையே இல்லாத ஒரு வாழ்க்கை என்பது துறவு வாழ்க்கை தான். அப்போ துறவு வாழ்க்கையை நோக்கித்தான் புத்தர் தனது மதத்தை, தனது மெய்யியல் கோட்பாட்டை முன்வைக்கிறார். ஏன்னா அதுதான் சரியான வாழ்க்கைன்னு அவர் முன்வைக்கிறார். அது துறவிகளுக்கு சரியாக இருக்கிறது, ஆனால் இயல்பான மனிதர்களுக்கு அது சரியாக இல்லை. அதனால இயல்பான மனிதர்கள் மத்தியில் புத்த மதம் என்பது கால ஓட்டத்தில் வழக்கொழிந்து போகிறது. அது வழக்கொழிந்து அது மகாயான புத்தமாக மாறுகிறது. அது மகாயான புத்தம்னா என்ன? புத்தர் சொல்லக்கூடிய அடிப்படை கருத்து, கடவுள் என்பவன் நமக்குள் இருக்கிறான். படைப்பு தத்துவத்திலாம் புத்தர் வந்து ஏற்கலை, அதை பற்றி அவர் பேசலை. இறைவன் வானத்திலிருந்து படைச்சான் கிடைச்சான்னு அவர் பேசலை. மாறாக புத்தர் என்ன சொல்றாரு? ஒருவன் தன்னை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த துறவு நிலையை நோக்கி நகர்த்துறார் வாழ்க்கையை. ஆனால் அது எல்லாருக்குமானதாக இல்லை. அப்போ எல்லாருக்குமானதாக எப்படி மாற்றுவது? புத்தரையே கடவுளாக மாற்றுன்ட்டாங்க. அதுதான் மகாயானம். புத்தரையே கடவுளாக ஒரு சிலை வழிபாடாக கொண்டு வந்தது தான் மகாயானம். இந்த மகாயானம் ஒரு சில ஆண்டுகள், இந்த அசோகர்கள் காலகட்டத்தில எல்லாம் மகாயான புத்தம் அப்படியே பரவி பரவி உருவாகிறது. ஆனால் இந்த சிலை வழிபாடு அப்படிங்கிற ஒரு தத்துவத்திற்குள் புத்த மதம் வந்த பின்பு அதன் கருத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைக்கப்பட்டு புத்தர் ஒரு கடவுளாக மாற்றப்பட்டு விட்டார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், சீனாவாக இருக்கட்டும், இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழினத்திற்கான ஒரு மாபெரும் தமிழின படுகொலையை செய்த சிங்களவர்களுடைய மதமாக இன்னைக்கு புத்த மதம் இருக்கிறது. இந்த புத்த மதத்தை பின்பற்றிய அவர்கள் அதை செய்தார்கள், இல்லை புத்த மதம் தான் அதை சொல்கிறதா? ஒரு சக உயிரை வந்து உன்னுடைய லாபத்திற்காக நீ கொல்லலாம்ங்கிறது புத்த மதம் எங்கேயாவது ஒரு இடத்துல பதிவு செய்தா? புத்த மதம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இலங்கையில். ஆனால் புத்தரை யாரும் அதில் பின்பற்றல. புத்தரோட கருத்தியலை பின்பற்றி அந்த மதம் அல்ல, மாறாக அவருடைய இன கோட்பாட்டை முன்னிறுத்தி அது புத்த மதம்னு போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த புத்தரை நீங்கள் அடையாளப்படுத்தி விடுவதால் மட்டும், இல்லை புத்தருடைய சிலையை நீங்கள் அங்கே வைத்து விடுவதால் மட்டும் புத்தருடைய வாழ்க்கையை யாரும் அங்கே பின்பற்றி விட மாட்டார்கள். மாறாக நீங்கள் என்ன சொல்லணும்? ஆசையை துறப்பதற்கான ஒரு வழிகாட்டலை நீங்கள் உங்கள் படத்தில் கருத்தாக கொண்டு வந்தீங்கன்னா அது வேற. புத்தரை ஒரு கருத்தியலாக கொண்டு கையாண்டீர்கள் என்றால் அது வேற. மாறாக புத்தரை ஒரு சிலையாக எல்லாரும் பயன்படுத்துகிறீர்கள். புத்தரை சிலையாக பயன்படுத்துவதால் எந்த பயனும் அல்ல. மாறாக புத்தரை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய நாடுகளாக இருக்கக்கூடிய சீனாவாக இருக்கட்டும், இல்லை சிங்கள நாடாக ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், இவைகள் செய்யாத துன்பங்கள்லாம் இல்லை. சீனாவும் அதற்கு சகோதர நாடுகளுக்கு துன்பம் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இலங்கையும் எல்லா நாடுக்கும் துன்பம் செய்து கொண்டு தான் இருக்கிறது. தன் சொந்த நாட்டு மக்களுக்கே துன்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள்.
அப்போ இந்த புத்த மதம் என்பது உங்களுடைய அடையாளம் என்று நீங்கள் கொண்டு வருவது மிக தவறான, அது வரலாற்று ரீதியிலாமே அது தவறான ஒரு வரையறை தான். நீங்கள் என்ன சொல்ல பார்க்குறீங்க அப்படின்னா, தலித்துக்களின் இல்லை தலித்திய அரசியலின் ஒரு தோற்றுவாயிலாக புத்தர் ஒரு புரட்சியாளர் அப்படின்னா, அவர் புரட்சியாளர் தான். ஆனால் அவரோட புரட்சி என்பது வேற, அது துறவரம், வாழ்வியலுக்கான புரட்சி அல்ல. அப்போ நீங்கள் புத்தரை எடுத்துக்கொண்டு சம்பந்தமில்லாத வட இந்தியாவில் பிறந்த ஒரு புத்தரை நீங்கள் எடுத்து பயன்படுத்துவதை காட்டிலும் வாழ்வியலுக்காக இருக்கக்கூடிய ஒரு அடையாளமாக வள்ளுவர் இருக்கிறார். வள்ளுவரை ஏன் காட்ட மாட்டேங்கிறீர்கள்? வள்ளுவரும் உங்கள் சமூகத்திற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறார். வள்ளுவ சாதுக்கள் சமூகத்தில் பிறந்தவர் தான் வள்ளுவர். இந்த வள்ளுவ சாதுக்கள் இன்னைக்கு தமிழக பட்டியல் சாதியினர்களாக இருக்கிறார்கள். ஏன் பயன்படுத்த மாட்டேங்கிறீர்கள்? ஏன் அதை உரிமை எடுக்க மாட்டேங்கிறீர்கள்? இன்னைக்கு வள்ளுவரை பார்ப்பனர் என்று ஒரு கூட்டம் திருடி கொண்டிருக்கிறது. அப்போ அதை மீட்டெடுப்பதற்கு உங்கள் படங்களில் வள்ளுவரை உங்கள் அடையாளமாக எடுக்கலாமே. விட்டு கொடுத்து விடுகிறீர்கள் வள்ளுவரை, புத்தரை இறுக்கி பிடித்துக் கொள்கிறீர்கள், வள்ளுவரை விட்டு விடுகிறீர்கள். ஏன், என்ன காரணம்? சரி, நான் புத்தரையும் வைத்துக் கொள்கிறேன், வள்ளுவரையும் வைத்துக் கொள்கிறேன், அது வேற. வள்ளுவரை விட்டு விடுகிறீர்கள், வள்ளுவரை கண்டுகொள்வதில்லை, புத்தரை எடுத்துக்கொள்கிறீர்கள். புத்தர் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்தவரும் அல்ல, புத்தர் தலித்திய கருத்தியலை பேசியவரும் அல்ல. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற கருத்தியலை கொண்டு வந்தவர் வள்ளுவர். பிறப்பு என்பது சமமானது என்ற கருத்தியலை முன்வைத்தவர் வள்ளுவர். அவரை பயன்படுத்தவே மாட்டேங்கிறீர்கள். அவர் இத்தனைக்கும் வள்ளுவ சமூகத்தில் பிறந்திருக்கிறார். நான் சொல்கிறேன், நான் மட்டுமல்ல, பல தமிழ் தேசியவாதிகள் சொல்கிறார்கள், வள்ளுவ சாது உரிமை கோருங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள், இருக்க பிடித்துக் கொள்ளுங்கள், விட்டு விடுகிறீர்கள். பார்ப்பனர்கள் சொல்லிக் கொண்டு போகிறார்கள், பார்ப்பனர் வள்ளுவ பார்ப்பான்னு ஒன்று எழுதி கொண்டிருக்கிறார்கள் பலர். பிராமண சமூகம் என்று எழுதுகிறார்கள் பலர். பார்ப்பனர் என்பவர் தமிழர்கள் தான். ஆனால் பார்ப்பனர் என்று இழுத்து கொண்டு போய் பிராமணர் என்று கதை கட்ட பார்க்கிறார்கள். அதற்கு எதிராக என்ன நீங்க பேசுறீங்க? அப்ப சம்பந்தம் இல்லாத அடையாளத்தை கொண்டு வந்து திணிக்கிறீர்கள், இருக்கும் அடையாளங்களை புறந்தள்ளுகிறீர்கள். ஏன்? அப்போ ஒரு இயல்பான ஒரு கேள்வி வருகிறது. அப்பதான் எங்களுக்கு என்ன தோன்றுறதுன்னா, என்ன ஒரு அச்ச உணர்வு ஏற்படுகிறது என்றால், திட்டமிட்டு நீங்கள் ஒரு சில தமிழ் சமூகங்களை தவறான வழிகாட்டலோடு இட்டு செல்வது மட்டுமல்லாமல் தமிழ் சமூகத்தில் நிரந்தர பிளவை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் உங்களுக்கு இருக்கிறதோ என்ற ஒரு அச்ச உணர்வு நமக்கு வருகிறது. ஏன் நிரந்தர பிளவு? ஒரு இனம் இரண்டாக உடையும் என்றால் முதலில் அந்த இனத்திற்குள் வேறொரு மதம் வர வேண்டும். இல்லை என்றால் இனவியலாகவே நாங்கள் வேறே அப்படிங்கிற ஒரு புரிதல் வர வேண்டும். இது மாதிரியான புரிதல்கள்லாம் ஏற்பட்டால்தான் ஒரு இனம் இரண்டாக உடையும். மொழியில் மாற்றம் வரணும், மொழி வேறு மொழியாக மாறும். இன்னைக்கு நீங்கள் வைக்கக்கூடிய வேறு மொழி அப்படிங்கிறத பிரிவினை ஏற்படுத்த முடியாது. ஏனென்றால் தமிழ் தான் அவர்களுக்கும் எல்லாருக்கும் தாய்மொழி. அப்போ அங்கே மொழியின் அடிப்படையில் உங்களால் அங்கே பிரிவினை ஏற்படுத்த முடியாது. அப்போ பண்பாட்டு கூறுகளால் பிரிவினை ஏற்படுத்தலாம் என்று பார்த்தீர்கள் என்றாலும் கூட, பண்பாடு என்பது தமிழர்கள் அனைவருக்கும் ஒரே பண்பாடு தான். தமிழ் சமூகங்கள் எல்லாம் ஒரே பண்பாட்டில் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த பண்பாட்டில் இல்லை இவன் வேற பண்பாடு அப்படின்னு சொல்லியதை நீங்கள் நிறுவ வேண்டும். அப்போ நீங்கள் அங்கே என்ன எடுக்கிறீங்கன்னா, மாட்டுக்கறி என்ற ஒரு அரசியலை நீங்கள் முன்னெடுக்கிறீர்கள். எனக்கு நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடியவர் பறையர் நலச்சங்கத்தை நடத்தி கொண்டு வருகிறார். அவரிடம் நான் நேரடியாகவே கேள்விகளை முன்வைத்தேன். அவர் சொன்னார், நான் கேட்டேன், ஐயா இந்த மாதிரி பறையர்கள் பாரம்பரியமாக மாட்டு இறைச்சியை உண்பவர்களா? இப்போ இன்னைக்கு ஒரு புதிய கருத்தாக்கம் திணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, மாட்டு இறைச்சியை பாரம்பரியமாக உண்பவர்கள் பறையர்கள் என்று. இது உண்மையா அப்படின்னு கேட்கும் பொழுது, எங்களுடைய வழக்கத்திலாம் நாங்கள்லாம் யாரும் மாட்டுக்கறி உண்பது அல்ல. ஒரு சில இடங்களில் உண்கிறார்கள், ஆனால் இந்த விவசாய மரபாக இருக்கக்கூடிய பறையர்கள் யாரும் மாட்டுக்கறியை உண்பதாக எனக்கு தெரியவில்லை, எனது குடும்பங்கள் உண்பதில்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிவிட்டார். அப்ப ஏன்னா அவர் வீரச்சோழ பறையர் நலச்சங்கத்தை நடத்தி வருகிறார். அப்போ அவர் அதை மறுக்கிறார். நான் பல பேரிடம் கேட்கிறேன், பாரம்பரியமாக உண்ணக்கூடிய பழக்கம் இருக்கிறதா அப்படின்னு. பலரும் சொல்கிறார்கள், இல்லைங்க, பொருளாதாரத்தில் ஏற்பட்ட சில முரண்களின் காரணமாகத்தான் மாட்டிறைச்சியை உண்ணக்கூடிய வழக்கம் எங்களுக்கு வந்தது என்று. இப்போ பொருளாதார சிக்கல் ஏற்படும் காலகட்டத்தில் தான் இந்த மாட்டிறைச்சி உண்பது என்ற மரபு என்பது உருவாகி இருக்கிறது. மரபே கிடையாது, அது ஒரு பழக்க வழக்கம் உருவாகி இருக்கிறது இயல்பாக. அப்போ இது நம்ம உண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, உண்ணுங்கன்னு சொல்லலை. அது மாட்டிறைச்சியை உண்பதும் உண்ணாமல் இருப்பதும் அவரவர் விருப்பம். ஒரு சில குடும்பங்களில் அதை உண்பதில்லை, ஒரு சில குடும்பங்களில் அது உண்கிறார்கள். இது ஒரு விவாத பொருள் அல்ல. சில கிராமங்களில் உடும்பு கறி சாப்பிடுவாங்க, சில கிராமங்களில் ஈசலை வறுத்து சாப்பிடுகிறார்கள்.
சில கிராமங்களில் வெள்ளை எலி என்று சொல்வார்கள், அதை வேட்டையாடி சாப்பிடுகிறார்கள். இந்த தென் மாவட்டங்களெல்லாம் வெள்ளை எலியை பிடிச்சி சாப்பிட்ற பழக்கம் இருக்குது, உடும்பு கறி சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. சில சமூகங்கள் பூனைக்கறி சாப்பிட்றாங்க. இப்போ இதையெல்லாம் ஒரு பொதுமைப்படுத்தி இதை உண்பவன் தான் அப்படின்லாம், இந்த உண்ணாதான் உன்னுடைய அடையாளம் அப்படின்லாம் சொல்லிட்டு யாரும் இங்கே அரசியல் பண்ணுவது அல்ல, பண்ணுறதும் கிடையாது. அவங்க அது சில பேர் திம்பாங்க, ஒரு சில பேர் திங்க மாட்டாங்க. இது உணவு பழக்க வழக்கங்களில். அப்போ அதே அரசியலை நீங்கள் இங்கே முன்வைக்கிறீர்கள். இந்த படத்திலும் பீஃப் பிரியாணி, மாட்டுக்கறி பிரியாணி, பீஃப் பிரியாணின்னு சொன்னால் கூட சில பேர் புரியாதுங்கிறனால மாட்டுக்கறி பிரியாணி என்று தமிழாக்கத்தோடு அதை சொல்கிறீர்கள். படத்தில் ஒரு காட்சியில் வருது, தேவையற்ற காட்சி அது, வேண்டுமென்றே ஒரு திணிக்கிறீர்கள். அது ஏனென்றால் பிரியாணி வாங்கிட்டு வரேன்னு தான் சொல்லுவாங்களே ஒழிய அது மாட்டுக்கறி பிரியாணி, ஆட்டுக்கறி பிரியாணிலாம் இங்கே வந்து பெருவையாக பிரித்து பேசக்கூடிய அவசியம் அங்கே இல்லை. பிரியாணி வாங்கிட்டு வந்துருக்க சாப்பிடுனா முடிஞ்சு போச்சு. அப்போ ஒரு திணிக்கிறீர்கள் அந்த இடத்தில். அடுத்து புத்தருடைய சிலையும் அங்கே திணிக்கப்படுகிறது. ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் புத்தருடைய சிலை எந்த காலணிகளில் இருந்தது? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க திமுகவை நான் கொண்டு வருவது வந்து அந்த காலகட்ட சூழலில் இருந்தனால அந்த கதை அம்சத்திற்காக நான் கொண்டு வருகிறேன் அப்படின்ட்டு. நம்மளும் சரி அதை ஏற்கிறோம், நான் வரவேற்றிருக்கேன். எந்த காலகட்டத்தில் புத்தருடைய சிலை என்பது எந்த மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் இருந்து வந்தது? அப்போ அது நீங்கள் திணிக்கிறீங்க. ஒரு இடத்தில் நீங்களே சொல்கிறீர்கள் இயல்பாக அந்த கதை காலத்திற்காக நாங்கள் வைக்கிறோம்னு, ஒரு இடத்தில் திணிக்கிறீர்கள். அப்போ திணிப்புகள் இருப்பதை நாங்கள் விரும்பவில்லை. அப்போ அந்த புரிதலோடய நாங்கள் ஒரு பார்வையை பார்க்கும் பொழுது நீங்கள் பல இடங்களில் இந்த மாதிரியான அடையாளங்களை வைத்து வருகிறீர்கள். அதில் அந்த வேம்புலி அப்படின்னு சொல்லி ஒரு கதாபாத்திரத்தை நீங்கள் அதில் வைக்கிறீர்கள். அந்த கதாபாத்திரத்தின் கையில் வந்து புலியை பச்சம் குத்தியிருக்கிறீர்கள். அதுக்கு வேம்புலி என்று பெயர். வேம்புலி என்றால் வேங்கை புலி என்று பொருள். வேங்கை புலி என்று பெயரில் வருது. அந்த புலியை தான் அந்த பெயர் கொண்டவரை தான் இவர் ஆர்யா வந்து அடித்து வீழ்த்தி ஜெயிக்கிறார். அது ஒரு கதைக்களம் என்று பார்த்தாலும் இத்தனை நுணுக்கமாக அரசியலை புகுத்தக்கூடியவர் அந்த புலி பச்சையும், ஏன்னா இயல்பாக அந்த நடிகருக்கு புலி பச்சை குத்துல அவர். ஸோ நீங்கள் படத்துக்காக தான் அந்த பச்சை குத்தியது போல காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த புலி என்ற அடையாளத்தையும் நீங்கள் தெரிந்தே தான் வைக்கிறீர்கள். புலியுடைய அடையாளம் என்று பார்த்தால் 2 இடத்துல தமிழர்கள் அதை நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஒரு இடம் இந்த விடுதலை புலிகள் புலி அடையாளத்தை தாங்கி வந்தார்கள். அதற்கு வரலாற்று காலங்களில் போனால் சோழர்கள். விடுதலை புலிகளை நீங்கள் தொடவில்லை என்பது அதில் பயன்படுத்தப்பட்ட புலியோட உருவத்தை பார்த்தே தெரிந்துவிட்டது. ஏனென்றால் விடுதலை புலிகள் புலியோட முன்முகத்தை பயன்படுத்தினார்கள், சைடு வாக்கில் தாவர மாதிரி பயன்படுத்தலை. ஆனால் அந்த சைடு வாக்கில் தாவர அந்த சின்னம் என்பது சோழர்களுடைய சின்னமாகத்தான் இருந்திருக்கிறது. சோழர்கள் தான் அந்த புலியுடைய வடிவத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்போ நீங்கள் சோழர்களை ஏதோ ஒரு விதத்தில் மறைமுகமாக அர்த்தம் காட்டுகிறீர்கள். அதையும் ஒரு எதிரான ஒரு தரப்பில் வைக்கிறீர்கள். இதை வந்து உங்களுக்கு இந்த வன்மம் இருக்கிறதா என்பதை இருந்திருக்குது. ராஜராஜ சோழனை வந்து மிக தவறான வரலாறு தப்பு தப்பாக பேசி ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துடைய கோபத்திற்கு நீங்கள் ஆளானீர்கள். அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் நீங்கள் மன்னிப்பு கேட்டு அந்த இதில் ஜாமீன் பெற்றீர்கள். இது வேற. அப்போ அந்த வன்மத்தை இந்த படத்திலும் நீங்கள் மறைமுகமாக வைக்கிறீர்கள். இது தேவையில்லாத புரிதல். ஏன் அப்படின்னா உங்களுடைய புரிதல் அங்கே தவறாக இருக்கிறது. சோழர்களை பற்றி உங்களது புரிதல் என்பது மிக தவறான புரிதல். தவறான புரிதல் என்று சொல்வதை காட்டிலும் வன்மத்தோடு யாரோ ஒருவர் எழுதிய வரலாற்றை படித்து கொண்டு அதை நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு உண்மையாகவே வரலாறு தெரிய வேண்டும் என்றால் தமிழக அரசாங்கம் வெளியிட்ட வரலாற்று புத்தகத்தை வாங்கி படியுங்கள். தமிழக அரசாங்கத்திடம் பதிப்பகம் இருக்கிறது. அந்த பதிப்பகம் உங்களுக்கு ஒவ்வொரு முறை ஆண்டும் வந்து இந்த புத்தக கண்காட்சியில் பொங்கல் அன்னைக்கு போடுவாங்க. அந்த புக்கில் இருக்கக்கூடிய வரலாற்று தகவல்லாம் மிகைப்படுத்தப்பட்டதோ இல்லது பொய்யாக திணிக்கப்பட்டதோ கிடையாது. அது இருக்கக்கூடிய ஆவணங்களை சான்றுபடுத்தி வைத்திருக்கிறார்கள். அந்த புத்தகங்களை தயவு செஞ்சு வாங்கி படிங்க. சோழர் ஆட்சியை பற்றி அவர்கள் குறிப்பிட்ட இதெல்லாம் படிங்க. ஏன்னா நீங்கள் தவறான புரிதல் இருக்கு. நிலத்தை புடுங்கிக்கிட்டாங்கிறீங்க, மாபெரும் சூழ்ச்சிங்கிறீங்க. இதெல்லாம் தவறான கருத்துக்கள், பொய்கள். அதை நம்பிக்கொண்டு நீங்கள் தொடர்ந்து ஒரு வன்மத்தோடு செயல்படுவதை தவிர்த்து விடுங்கள். நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா சமத்துவம் வேணுங்கிறீங்க. இதை தானே சொல்கிறீங்க, சமத்துவம் வேண்டும். சமத்துவம் என்பது எப்போ தெரியுமா வரும்? நீயும் நானும் சமம் என்ற புரிதல் எல்லாருக்கும் ஏற்படும் பொழுது தான் சமத்துவம் வரும். நீ வேற நான் வேற என்ற அடையாளங்களை உருவாக்கி கொண்டிருக்கும் இடத்தில் சமத்துவம் என்பது ஏற்படாது. நீயும் நானும் ஒன்று, நாம் எல்லாம் ஒரே கலாச்சாரம், நாம் எல்லாம் ஒரே மொழி, நாம் எல்லாம் ஒரே இனம் என்ற புரிதலை ஏற்படுத்துங்கள். அந்த புரிதல் உண்மையான வரலாற்றின் மூலமாக ஏற்படுத்தப்படும். அப்ப ஒரு புதிய ஒரு அடையாளத்தையும், ஒரு புதிய மத அடையாளத்தையும், ஒரு புதிய வாழ்வியல் அடையாளத்தையும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு நீங்கள் தொடர்ந்து முன்வைப்பதன் மூலமாக அந்த சமூகம் தனித்து விடப்படுமே ஒழிய
அது ஒருபோதும் ஒரு இனம் என்ற ஒற்றை அடையாளத்திற்குள் வரமாட்டார்கள். தனித்து வெற்றிங்க, நீங்கள் இணைக்கலை, வெற்றிங்க. வெட்டி கொண்டு நீங்கள் ஒற்றுமை பேசுவது என்பது சாத்தியப்படாது. அது உங்களுடைய நோக்கம் அதுவாக இருந்தால் தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள். உண்மையான வரலாற்றை படித்து அந்த வன்ம கருத்துக்களை தவிர்த்து விடுங்கள். ஏன்னா நீங்கள் சொல்லலாம், நாங்கள் எதர்ச்சியாக ஒரு புலி அடையாளத்தை வச்சோம், அது சோழர்களை மீன் பண்ணி வைக்கல அப்படிலாம் சொல்லலாம். நீங்கள் எதர்ச்சியாக எல்லாத்தையும் வச்சோன்னு கூட நீங்கள் சொல்லிட்டு போகலாம். ஆனால் எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், அதெல்லாம் எதர்ச்சியாக வந்த விஷயங்கள் அல்ல என்று. திட்டமிட்டு வைத்திருக்கிறீர்கள். திட்டமிட்டு வைக்கும் பொழுது வன்மம் இல்லாமல் வைத்து கொண்டால் பிரச்சனை இல்லை. இரண்டு சமூகத்திற்குள் மோதல் ஏற்படும் விதமாக எரியிறத்திலே எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா மோதல் என்றும் நிற்காது. இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனையை பேசி தீர்க்க வேண்டும். பேசும் இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றால் சமத்துவ சிந்தனை இரண்டு தரப்புக்கும் ஏற்பட வேண்டும். அதைத்தான் நான் பல காணொலியிலே பேசி வருகிறேன். இதில் உடனே ஒரு சில ரஞ்சித் அவர்களுடைய சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து பேசுவீங்க. என்ன பேசுவீங்க அப்படின்னா, திரௌபதின்னு ஒரு படம் வந்துச்சு, அப்போ நீங்கள் எங்கே போனீங்கன்னு கேட்பீங்க. திரௌபதி படத்துக்கும் நான் பேசியிருக்கிறேன், தயவு செஞ்சு போய் பாருங்கள், போய் பார்த்துட்டு வாங்க. திரௌபதி படத்திற்காகவும் நான் பேசியிருக்கேன், என்ன அந்த படத்தில் என்னென்ன தவறுகள் இருக்குது, அது ஏன் தவறு அப்படிங்கிறதையும் நான் பேசிக்கிறேன். அதே போல் இந்த படத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கிறேன், இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு கெட்ட விஷயத்தையும் சொல்லியிருக்கிறேன். அப்போ இது ஒரு நடுநிலை தரப்பிலிருந்து தான் நான் இடை போடுகிறேனே ஒழிய எந்த விதமான வன்ம இடத்திலிருந்தும் நான் இடை போடவில்லை. வன்ம அரசியலை மீண்டும் மீண்டும் தமிழ் சமூகத்தில் கொண்டு வராதீர்கள். தமிழ் குடிகளுடைய ஒற்றுமை தான் தமிழர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். தலித்திய அரசியல் என்பது அது பிரிவினைவாத அரசியல். தமிழ் குடிகளுடைய ஒற்றுமை, எல்லா குடியும் சமம் என்ற அந்த ஒற்றுமை ஏற்படும் போது தான் தமிழ் குடிகள் ஒன்றாக நிற்கும், ஒரே தளத்தில் செயல்படும், ஒரே புரிதல் இருப்பாங்க. எல்லாருக்கும் குலதெய்வ வழிபாடு இருக்கிறது. இன்னைக்கு குலதெய்வ வழிபாட்டைத்தான் அழித்து கொண்டிருக்கிறார்கள் பிராமணர்களோ இல்லை அந்த பிராமண ஆதிக்க கொண்டவர்களோ. அவர்களுடைய வழிபாட்டு முறையை திணித்து கொண்டிருக்கிறார். சாய்பாபாவுடைய வழிபாட்டு முறையெல்லாம் தமிழ் சமூகத்தோடு திணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ நீங்கள்லாம் என்ன பண்ணும், எனது குலதெய்வ அடையாளம், எனது குடி அடையாளம், இது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து அதற்கு எதிரான ஒரு கருத்திலை நீங்கள் உருவாக்க வேண்டும். ஆனால் மாறாக என்ன பண்ணுறீங்க, நீங்களும் அவங்க என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க அதே டெக்னிக்கு. அவங்களும் சாய்பாபா என்ன சொன்னாருன்னு சொல்லி யாரும் இங்கே சொல்லலை. சாய்பாபா சாமி கும்பிட்டா எல்லாம் நடக்குங்கிறாங்க. நீங்களே என்ன சொல்கிறீங்க, புத்தரை கொண்டு வந்து சிலையாக வச்சா எல்லாம் நடக்குங்கிறீங்க. ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இதில். புத்தருடைய கருத்திலை படியுங்கள், சாய்பாபா செய்த நன்மைகளை படியுங்கள். நன்மைகளை படித்து கொண்டு அவர் நல்லவர் என்று சொல்லிக்கொள்வதில் எந்த தவறும் அல்ல. அவருடைய வாழ்வியல் முறையில் நடப்பது தவறல்ல. ஏன்னா சாய்பாபா ஒரு இஸ்லாமியர், பிறப்பால் ஒரு இஸ்லாமியர். அவர் எல்லா மக்களையும் நேசித்தார், அதனால் எல்லா மக்களும் அவரை வழிபடுகிறார்கள். அப்போ அந்த அடிப்படையில் விட்டுட்டு போங்க. ஆனால் இன்னைக்கு சாய்பாபா வந்து அவர் வெள்ளை ஆடை தான் உடுத்தினார், இன்னைக்கு காவி ஆடை உடுத்திக்கிட்டு இருக்கிறாரு, வைக்கிறாங்க. அதை இது நடந்துகிட்டு இருக்கு, திரிபுவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல புத்தர் சொன்ன கருத்தியலை பேசுங்கள். புத்தருக்கு ஒரு சிலை வைத்து புத்தரை கடவுளாக மாற்றி அதை ஒரு மதமாக மாற்றி அந்த மதமும் வெற்றி பெற்ற மதமாக இல்லை. அதற்கு எடுத்துக்காட்டு இலங்கை. அந்த கருத்தியல் தோற்று போகிறது, மதம் வெற்றி பெற்று விட்டது. இலங்கையில் பௌத்தம் அரசாள்கிறது, ஆனால் பௌத்தமாக அரசாள்கிறதா கேள்வி. அதே தான் இங்கேயும் நடக்கும். ஸோ ஒரு புதிய மதத்தை உருவாக்கி கொண்டு வந்து கட்டமைப்பை உருவாக்குவதை காட்டிலும் சிவனே பறையர் என்ற பதிவைத்தான் மாணிக்க வாசகர் பாடுகிறார். பல முறை நானும் பதிவு செய்து வருகிறேன். நாதப்பறையர் என்று சிவனை வந்து மாணிக்க வாசகர் புகழ்ந்து பாடுகிறார். அந்த புரிதலை ஏற்படுத்தி உண்மையான வரலாற்றை மீட்டெடுத்து எல்லாரும் சமம் என்ற ஒரு ஒற்றை சிந்தனையில் கொண்டு வந்து இந்த மாட்டை உண்ணுதல் உண்ணாமல் இருப்பதெல்லாம் விவசாய மரபு வந்ததால், மாடு விவசாயத்திற்கு பயன்படுத்தப்பட்டதால் வந்த மாற்றங்களே ஒழிய மாட்டை உண்ணக்கூடாது அது சாதியவாதம் அல்ல. மாடு விவசாயத்துக்கு பயன்படுத்தப்பட்டு கொண்டிருந்தது, அதை பயன்படுத்திக்கிட்டு இருந்தனால மாட்டுடைய தேவை அதிகமாக இருந்தது. மாட்டுடைய தேவை அதிகமாக இருந்ததால் அதை மாமிசமாக உண்ணவில்லை. அது மட்டும் இல்லாமல் மாடு வந்து இனப்பெருக்கத்தில் மிக ரொம்ப அதிகமாக பெருகாது, ஆடு நல்லா பெருகும். இனப்பெருக்கத்தில் ஆடு அதிகமாக குட்டி போடும், அதிகமாக வளரும், சீக்கிரம் வளரும், சீக்கிரம் குட்டி போடும். மாடு அப்படி கிடையாது. மாட்டுடைய இனப்பெருக்கம் என்பது ஒரு காலம் எடுக்கும். மாடுடைய அதனால் அதை மாமிசத்திற்கு பயன்படுத்தவில்லை தமிழர்கள், ஆட்டை பயன்படுத்தினார்கள். அப்படிதான் ஆட்டை பயன்படுத்தி கொண்டு மாட்டை பயன்படுத்துவதை தவிர்த்தார்களே ஒழிய மாடு உண்ணாமல் இருத்தல் என்பது ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனை அல்ல. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்க மாட்டு இறைச்சி உண்ணாமல் இருக்கக்கூடிய சமூகங்கள் என்று சொல்லக்கூடிய சமூகங்களே சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு எருமைகளை காளிக்கு பலி கொடுத்திருக்கிறார்கள். வெள்ளைக்காரனோட ஆவணங்களில் பதிவாகி இருக்கிறது. இன்றைக்கும் சில கோயில்களில் எருமையோடைய உருவத்தை போட்டு அதுக்கு அந்த காளிக்கு அது பலி கொடுத்திருக்கிறார்கள் என்பது இருக்கிறது.
பல இடங்களில் நானே பார்த்திருக்கிறேன், நான் என் கண்களால் பார்த்திருக்கிறேன், எருமையோட உருவத்தை போட்டு பலிபீடம் இருக்கிறது. எருமையோட உருவத்தை போட்ட பலிபீடத்தில் அங்கே ஆட்டையா பலி கொடுத்துட்டு இருந்திருப்பான்? எருமையை பலி கொடுத்திருக்கிறார்கள். வட தமிழகத்தில் பல இடங்களில் எருமை பலி கொடுக்கப்பட்டு இருக்கிறது பல சமூகங்களால். அப்ப இது அரசியல் படுத்தாதீர்கள். அது அன்னைக்கு அதிகமாக இருந்த எண்ணிக்கையில் இருந்த போது அதை பலி கொடுத்திருக்கிறார்கள். அது இன்னைக்கு எண்ணிக்கையில் குறைந்ததால் அதை விட்டு விட்டார்கள். அதே போல விவசாய மரபுக்கு மாடுகள் அதிக தேவையில் இருந்ததால் மாட்டை அவர்கள் உண்பதில்லை. ஆடு அதிகமாக இனப்பெருக்கம் பண்ணதால் அதை அதிகமாக உண்ணாங்க. இவ்வளோதான் விஷயம். இதை அரசியல் படுத்துறேங்கிறதுக்காக மாடு உண்பது எங்கள் உரிமையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. மாடை உண்பது உங்கள் உரிமை தான். அதே போல் மாடு உண்ணாமல் இருப்போம்னா அது அவனுடைய உரிமை. மாடு உண்பது ஒரு அடையாளமாகவும் மாடு உண்ணாமல் இருப்பது ஒரு அடையாளமாக இங்கே திணிக்கப்படுவது தவறு. இதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போ இந்த மாதிரியான தவறுகளை, இந்த வன்ம அரசியலை உங்களுடைய ஒவ்வொரு படத்திலும் கொண்டு காட்ட வேண்டும் என்ற அவசியம் உங்களுக்கு இல்லை. ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கான பொதுமையான படைப்புகளை கொடுங்கள். சமூக பிரிவினையை தொடர்ந்து போதிக்காதீர்கள். நன்றி பாரி. ரொம்ப நன்றி.